என்னடாப்பா இது என்னடாப்பா இது லைவ்ல வந்து ஒண்ணு நடக்குது 1 hour எபிசோட், அதாவது டிவில போடுற எபிசோட்ல வந்து ஏதோ ஒன்று நடக்குது. நம்பியார எம்ஜிஆராவும் எம்ஜிஆர் நம்பியாராவும் காமிச்ச கதையால இருக்குது. ஸோ மக்களை இந்த வீடியோவில் பேச போற விடயங்கள் என்னன்னா, முக்கியமா முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் ஒன்று. ஸோ நீங்க வந்து லைவ்ல பார்த்த பல காட்சிகள், முக்கியமா இந்த ராயனை பத்தி விஷால் சொன்ன உண்மை, ராயன் போட்ட டீலர் பத்தி விஷால் சொன்ன உண்மை, ராயன் முத்துக்குமரன் அவர்களுடைய ஃபுல் கான்வர்சேஷன், அடுத்தது இந்த ராயன் வந்து ஜாக்லின் அவர்களை பத்தி தரக்குறைவா பேசின விடயங்கள், இந்த ராயனோட ஓவர் ஆட்டிடியூட், அடுத்தது இந்த ராயன் வந்து மேடை பேச்சாளர்களை அவமானப்படுத்தி பேசினது, பிக் பாஸ் கமிட்டியை பத்தி அவமானப்படுத்தி பேசினது, பிக் பாஸ் ஷோ டாஸ்கை பத்தி அவமானப்படுத்தி பேசினது, அசிங்கமா பேசினது, இது எல்லாத்தையும் நம்மளுடைய நல்ல உள்ளங்கள் வந்து சோசியல் மீடியால இப்ப அப்லோட் பண்ணி வைரல் ஆக்கி கொண்டிருக்காங்க. நீங்களும் அந்த காட்சிகளை வச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ அதை பல பேருக்கு ஷேர் பண்றது மட்டுமில்லாம விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள், முக்கியமா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவரை டேக் பண்ணி, என்ன சார் இது, இதை கேளுங்க சார், என்ன சார் அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தயவு செய்து பண்ணுங்க அப்படி என்பது ஒரு ரிக்வெஸ்ட். முடிஞ்ச என்னுடைய வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இது கண்டிப்பா செய்ய வேண்டியது. சரி, விஜய் டிவி வர்சஸ் முத்துக்குமரன், அது என்ன டாபிக் அப்படின்றத தெரியாதவங்களுக்காக நான் டக்குன்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நான் லைவ் தான் பாக்குறது மக்களே. ஏன்னா நான் எப்பயுமே மாமா டிவி வாய் தவறி உண்மை வந்துட்டு மக்களே. ஸோ அப்போ நம்ம எப்பயுமே இந்த டிவியில் வந்து நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ லைவ்ல தான் நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா லைவ்ல தான் நிறைய விடயங்கள் வரும். அப்படி இருக்கக்குள்ள நேத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாமா பெயர் இருக்காங்கல்ல, சாரி எது பொம்பளை பொறுக்கியா, அவன் பேர் என்ன மக்களே, ராயன், இல்ல மக்கள் அப்படிதான் சொல்றாங்க வேற. அப்ப அவன் வந்து என்ன அப்படின்னா, விஷால் கூட ஒரு டீல் வந்து போடுறோமா, அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற 10 பேர்ல 9 பேர்கிட்ட சொல்லியிருப்பான் அந்த ரம் டாஸ்க்ல, இப்ப நான் எனக்கு ஒண்ணுன்னா நான் உன்னை கூப்பிடுவேன், உனக்கு ஏதாவதுன்னா என்ன கூப்பிடு அப்படின்ற மாதிரி டீல போட்டுட்டு முத்துக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க மாட்டான். அப்ப இந்த உண்மையை வந்து விஷால் ஏன் வந்து சொல்வாருன்னா, முத்துக்குமரன் அவர்கள் வந்து குரூப்பா பிளே பண்றாரு, டீல் போட்டு பிளே பண்றாரு, முத்து பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி இவன் குறைச்சிக்கிட்டே இருந்தான். அதாவது இவன் வந்து கதறிக்கிட்டே இருந்தான் நேற்று ஃபுல்லா, முத்துவோட மனசை நோடிக்கிற மாதிரியும், முத்து அவர்களை பத்தி ஒரு நெகட்டிவான பின்பத்தை கிரியேட் பண்றத மாதிரியும், இவன் ஏதோ ஒரு கோமாளி வந்து ஹீரோ மாதிரியும் வந்து பண்ணி கொண்டிருந்தான். அப்ப விஷாலும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்துட்டு விஷால் வந்து சொல்வாரு, டே அப்ப முத்து அப்ப 4 பேர்கிட்ட சொன்னா நீ வந்து 8-9 பேர்கிட்ட சொல்லி போட்டு முத்துக்கிட்ட சொல்ல இல்லையடா, அது என்னடா அப்படின்ற மாதிரி விஷால் வந்து நாக்க பிடிங்கிட்டு சாவுடா அப்படின்ற மாதிரி கேள்வி வைப்பாரு. அதுக்கு இவங்கிட்ட வந்து பதில் இல்லை. இந்த பைத்தியக்காரன் மாதிரி நில 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 அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருப்பான். அது வந்து டிவியில வந்து வரையில வந்திருந்தா ஆல்ரெடி இந்த கோமாளிக்கு வந்து பியா கூட தான் ஓட் போடுது. ஒரு 4-5 பேர் இதை நம்பி ஓட் போடுறாங்க. அந்த 4-5 ஓட்டும் வராது என்பதற்காக டிவி வந்து அதை வந்து மறைச்சிருக்கு, சரிங்களா? இன்னொரு விடயம் கேள்விப்பட்டேன் என்னன்னா, இந்த டிவி வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவனை ஹீரோவா வச்சு ஏதோ சீரியல் நடக்க போதான், அந்த சீரியல் உருப்பிட்டுரும். ஸோ ஓகே சரி, அப்போ அந்த காட்சி வந்து கட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து ஜாக்லினை பத்தி தரக்குறைவா பேசியிருப்பான். எப்படின்னா, ஜாக்லின் வந்து ஒரு இவன் வந்து காலையில எழுந்த உடனே இவன் தூங்கினான்னு எனக்கு தெரியல, ஏன்னா முத்துன்னு தான் வந்து நைட்டு ஃபுல்லா குறைச்சி கொண்டிருந்தான், ஊழட்டி கொண்டிருந்தான். அப்ப இவன் நைட்டு தூங்கி இருக்க மாட்டான். அப்ப இவன் வந்து என்ன பண்றான்னா, காலையில வந்து கண்ணை விழிச்சோடனே சௌந்தர்யா கிட்ட போய் வந்து அந்த ஒட்டுண்ணி ஜாக்லின் அப்படின்னு மாதிரி தான் ஆரம்பிப்பான். அது வந்து எப்பப்ப தாவி கொண்டிருக்குது, அது சரியில்லை, அங்க பாரு அப்படி போச்சுன்னு தரம் தாழ்த்தி இவனுடைய வார்த்தைகள் வந்து இருக்கு, கேவலமா பேசியிருப்பான். அந்த காட்சிகளும் வந்து இந்த 1 hour எபிசோட் விஜய் டிவில வர்ற எபிசோட்ல வந்து வரையில. அடுத்தது நேத்து வந்து பிக் பாஸ் டீமை பத்தி இவன் தான் ஏதோ இவன் அப்பந்தான் பிக் பாஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி, பிக் பாஸ் இப்படி போட்டியாளர்கள் எடுக்க கூடாது, இது வந்து பிக் பாஸ் மேடை மாதிரியா இருக்கு, இது வந்து பேச்சாளர்கள் மேடை மாதிரி இருக்குது, முத்துக்குமரன் போன்ற நபர்கள் எல்லாம் பேச்சாலையை மாத்திருவாங்க அப்படின்னு பவித்ரா கிட்ட சௌந்தர்யா கிட்ட சொல்லி கொண்டிருப்பான். அந்த பவித்ரா, ஆமா இவங்களும் மாதிரி எங்களால பேச தெரியாது, ஏமா நீ வந்து ஒரு நடிகை அப்படின்னா கேள்விப்பட்ட சினிமால கூட இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆடிஷன்ல துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு. நடிகைக்கு முக்கியமா வந்து தேவை பேச்சு ஆற்றல். நீங்க வந்து ஒரு விடயத்தை மனப்பாடம் படுத்தி பேசுறீங்க அப்படின்னா அப்படியே நீங்க பேசுறது இல்லை, அதை உள்வாங்கி போட்டு அதுக்கேற்ற மாதிரி முகபாவனைகளை வச்சுதான் நீங்க நடிப்பீங்க. அப்ப அந்த மாவன் வந்து ஜிங்ஜாக் போடுது. ஸோ அப்ப இவர் சொல்றாரு, செலக்ஷன் கமிட்டிக்கு இவர் சொல்றாரு, மேடை பேச்சாளர்கள் எடுக்கக்கூடாது, எடுத்தா இப்படித்தான் இருக்கும், இப்ப இது வந்து பிக் பாஸ் மேடை மாதிரி இல்ல, பேச்சாளர் மேடை மாதிரி இருக்கு, டாஸ்க் சரியில்லை, செலக்ஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கமிட்டியும் சரி செலக்ஷனையும் சரி தப்பா வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பேசியிருப்பான். அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணிட்டாங்க 1 hour எபிசோட்ல. அடுத்தது இது நைட்டு ஃபுல்லா இந்த நாய் தண்ணி வைக்கல அப்படின்னா குறைச்சி கொண்டிருக்கும்ல,
இல்ல நம்ம வந்து இந்த நடு ரோல் இரவு நடுசாமம் வந்து வெளியில போனோம்னா நாய் குறைஞ்சு கொண்டு இருக்கும்ல, அப்படி இது இரவு 1 மணி 2 மணி அப்படி குறைஞ்சு கொண்டே இருந்துச்சு. 2 மணி அப்படி வந்து ராயன் வந்து முத்து அங்க இருக்க போறான், போய் வந்து திரும்ப ஆரம்பிக்கிறான். 3 மணி ஆச்சு, இவன் வந்து ஹாலுக்குள்ள இருக்கக்குள்ள இவன் வந்து பவித்ரா கிட்ட சௌந்தர்யா கிட்ட இதே சொல்லி கொண்டிருக்கான், உலகிட்டு கொண்டே இருக்கான். முத்து பார்த்தாரு, ஆடாச்சு இது அடிவாங்க போகாது போல இருக்கே அப்படின்னு போட்டு பாவம் பார்த்துட்டு, டேய் உனக்கு என்ன வேணும், இப்ப நான் வந்து பண்ண ஸ்ட்ராட்டஜி நீ வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணல அவ்வளவுதானே, சரி விடு பவித்ரா நான் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன் இவன் பண்ணல, டேய் சொல்லிட்டேன்டா சரியா, கையை கொடுத்துட்டு போயிடுவாரு. அதையும் வந்து கட் பண்ணிட்டான். ஸோ அப்போ படத்துல ஹீரோ வர்ற காட்சியெல்லாம் கட் பண்ணி போட்டு கோமாளி வில்லன் வர்ற காட்சிகளை மட்டும்தான் இந்த 1 hour எபிசோட்ல போட்டது இருக்கு. உப்பும் இல்லை ஒண்ணுமே இல்லை, உப்பு இல்லாத பண்ண குப்பைக்கு தான் போடணும்ன்ற மாதிரி இன்னைக்கு 1 hour எபிசோட்ல ஒண்ணுமே இல்லை. இந்த கோமாளியை ஹீரோ மாதிரி காமிக்கிறாங்க. இதுதான் நடந்தது மக்களே, சரிங்களா? சோ இதை வச்சு மக்கள் செல்வன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்களை அட்டாக் பண்ணணும், அவருடைய மன வலிமையை குறைக்கணும் அப்படின்னு தான் சேனல் வந்து பிளான் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ தயவு செய்து முத்து ரசிகர்கள் மற்றும் இந்த கொமனா வந்து நல்லவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நல்ல உள்ளங்கள் இருப்பீங்கல்ல, ஸோ நீங்க வந்து இந்த வீடியோக்கள் உங்களுடைய கண்ணில் ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, ஈவன் பிக் பாஸ் சம்பந்தமான முத்துக்குமரன் ஆர்மி சம்பந்தமான வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா அதுல எல்லாம் இப்ப நம்ம நண்பர்கள் அதுல அப்லோட் பண்ணி கொண்டிருக்காங்க, ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. இல்ல உங்கள்ட்ட அந்த காட்சிகள் தொடர்பான வீடியோக்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து அதை வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணுங்க. இல்ல உங்களோட கண்ணில் பட்டுதுன்னா ஷேர் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிக்கல ஷேர் பண்ணிக்கல தவறாம விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை டேக் பண்ணி, சார் இதை ஒருக்கா பாருங்க சார், இந்த ராயன் கோமாளி பண்ண வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி எழுதி டேக் பண்ணி அதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. மக்களே எவ்வளவு தூரம் மாமா வேலை நடக்குது, மாமா டிவி உண்மையை பேசித்தான் ஆகணும் போல இருக்கு. ஸோ இதுதான் மாமா டிவி வந்து பண்ணது மக்களே, சரிங்களா? சரி, இதுதான் முதல் தடவையா பிக் பாஸ்ல அப்படின்னா இல்ல, வழக்கமாவே இதை தான் வேலையா வச்சிருக்காங்க. போன சீசன்லையும் வந்து பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவை தான் ஹீரோயின் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து பல முக்கியமா போன சீசன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லா சாதகமாவே மாயா கேட்ட மாதிரி தான் 1 hour எபிசோட் வந்து வந்திருக்கும். சீசன் 6 வந்து பாத்தீங்கன்னா விக்ரமன் சிவின் கணேசன் அவங்களுக்கு சாதகமா தான் 1 hour எபிசோட்ல வந்திருக்கும். இப்பதான் ஒரு தகவல் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, ராயனோட ஃப்ரெண்டு தான் அங்க இருக்கிற உயர் பதவியில, எங்க டிவில உயர் பதவியில இருக்கிற எடிட்டிங் சில பேர் பண்ணுவாங்க, அந்த எடிட்டிங் பண்ணி போட்டு ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு அனுப்பப்படும். அந்த ஆள் வந்து ராயனுக்கு வேண்டப்பட்டவங்களாம். சூப்பர். போன வாட்டி மாயாவோட ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துல இருந்தாங்க, அதை விட உயர் பதவி. இது அதுக்கு நிகரான கொஞ்சம் கம்மியான ஒரு பதவியில ராயனோட இதுதான், அவங்க தான் அந்த எடிட்டிங் எல்லாம் மேற்பார்வை பார்ப்பாங்களாம். ஸோ அப்படி வந்து அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் இருக்கிறபடியாலேயே அவருக்கு சாதகமான பல விடயங்கள் வெளியில வருது. எடிட்டிங்குள்ள உயர் பதவியில் இருக்கிற நபர்கள்ல 1-2 பேர் வந்து ராயனுக்கு வேண்டப்பட்ட நபர்களாம், சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தோமே டிக்கெட் ஃபினாலே அவருக்காக தான் செய்யப்பட்டது, அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் செய்யப்பட்டது. எல்லாம் பார்த்துக்கொண்டு தானே இருக்கும். ஸோ அப்போ இப்போ டிவியில் 1 hour எபிசோட்ல முத்துக்கு அகேன்ஸ்டா நடக்குது, அப்போ முத்துக்கு டைட்டில் கிடைக்காதானா? அப்படி இல்லை. சீசன் 6 அசீமுக்கு அகேன்ஸ்டா தான் 1 hour எபிசோட் வந்துச்சு. விக்ரமனுக்கும் சிவன் கணேசனுக்கும் சாதமாக தான் வந்துச்சு. பிக் பாஸ் 7 தமிழ்லயே அர்ச்சனாக்கு அகேன்ஸ்டா தான் வந்துச்சு, மாயாக்கும் பூர்ணிமாக்கும் சாதகமா தான் வந்துச்சு. பட் மக்களோட தீர்ப்பு இங்க பிக் பாஸ் டைட்டில் வந்து மக்கள் தான் யார் வின்னர் டிசைட் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த மக்களும் முத்து பக்கத்துல இருக்காங்க, முத்துக்காக இருக்காங்க. அதனால நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, சரிங்களா? பட் நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம கிட்ட இருக்க ஆதாரங்களை மக்கள் செல்வனுக்கு டேக் பண்ணுங்க. கண்டிப்பா மக்கள் செல்வன் கேள்விகளை கேட்பார் அப்படின்னு நான் நம்புறேன், சரிங்களா? இன்னொன்னு மக்களே, டிவி வேற, இந்த பிக் பாஸ் டீம் வந்து வேற. ஹாட்ஸ்டார் இப்போ உண்மையிலேயே பிக் பாஸ் டீம் வந்து முத்துக்கு அகைன்ஸ்டா செயற்பட நினைச்சிருந்தா அந்த லைவ்லயே கட் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு தெரியும் முத்துக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு, ஒரு செகண்ட் வந்தா கூட முத்து ரசிகர்கள் டக்குன்னு அதை சேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ பிக் பாஸ் டீம் வந்து முத்து பக்கம் தான் இருக்கு, சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மேடையில தகுதியான ஒருத்தன் தான் நிற்கணும் அப்படின்னு, அந்த தகுதி முத்துக்கு மட்டும்தான் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம மன உளைச்சலுக்குள்ள ஆக வேணாம், ஆனா நம்மளுடைய கடமைகளை செய்யணும், சரிங்களா? தயவு செய்து சேதுவண்ணா அவர்களுக்கு அந்த வீடியோக்களை டேக் பண்ணுங்க, முடிஞ்ச என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.